உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். முதலாவது பெண்கள் பகுதியிலிருந்து ஜெபத்தோடு ஆண்டவரே இந்த காணிக்கை ஆசீர்வதித்தாங்க, கண்மடங்காக திருப்பி கொடுங்கப்பா, இந்த நான் மயிலை கொண்டு நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் நான் காணிக்கை படைப்போம். அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் நடந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார், கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாமே சுவால் நடந்திடுமே, கூரைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாமே சுவால் நடந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். प्रभु हमें आशीष किया है। இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியாது, அருமையான சாந்தி சகோதரி வருகிறாங்க. अभी प्रभु के समाचार मतलब देने के लिए, सुसमाचार देने के लिए कुछ शांति सिस्टर आएंगे। हालेलुया। கரங்களை தட்டி நம்ம ஒரு விஷயத்தை வரவேற்போம். ताली बजाकर हम उनको स्वागत करेंगे। அவங்க சிறு மத்தியில அருமையான ஊழியம் செய்கிற அருமையான ஒரு ஊழியக்காரமா, जो बच्चों के बीच में सेवकाई करने वाले अच्छे सेवक ஹல்லேலூயா. மும்பை பகுதியிலே பாலினேஷனுக்கு முழு இன்சார்ஜோட செயல்பட்டு वो கொண்டிருக்கிறாங்க. पालिनेशन के सेवकाई में वो आए हैं, अच्छे से सेवकाई करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நாளை நம்மோடு கூட பேசுவார். प्रभु आज के दिन हमें हमसे बात करेंगे। हालेलुया। ஏற்கனவே டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டீங்க. पहले ही समय हो गया करके कह दिए हैं। சரி, கொஞ்சமா சுருக்கமா முடிச்சிடலாம். छोटे से हम யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग खुश हैं? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் நீ திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு. खुश रहो, मगन रहो करके मैं वापस फिर से कहता हूँ करके प्रभु कहता है। கர்த்தருடைய நாள், ये प्रभु का दिन है, இது மகிழ்ச்சியான நாள், ये खुशी का दिन है, இது நம்மை பரிசுத்தமாக்குற और நாள். हमें शुद्ध करने वाला दिन है। நான் யாரு? मैं कौन हूँ? நமக்குள்ளால இருக்கிறவர் யாரு? मेरे अंदर जो है वो कौन है? எனக்கு இந்த உலகத்துல எது கொடுக்கப்பட்டிருக்கு? मुझे इस दुनिया में क्या दिया गया है? எல்லாத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா सभी को हम अच्छे से जान लेंगे तो நம்ம கவலைப்படவே மாட்டோம். हम चिंता नहीं होंगे कभी, ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். क्योंकि हमारे अंदर जो रहता है वो पवित्र है, बड़ा है। நான் எதிர்பார்க்கல, मैं नहीं जाना, எனக்கு தேவ செய்திகள் ரொம்ப கேக்குறது பிடிக்கும். मुझे प्रभु के वचन सुनने में बहुत अच्छा लगता நான் है। கேட்க தான் வந்தேன், मैं सुनने के लिए आई थी, ஆனா தேவ கிருபையினால लेकिन प्रभु के अनुग्रह के द्वारा நீங்க எனக்கு இந்த வாய்ப்பை आप தந்திருக்கீங்க. मुझे ये एक चांस दिए है, அதுக்கு ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துறேன். इसलिए सेवक लोगों को मैं धन्यवाद कहता உங்க हूँ, எல்லாருக்கும் நன்றி आप சொல்லுகிறேன். सभी को मैं धन्यवाद कहती हूँ। ஆமா, சிறுவர் ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிடுங்க. जो बच्चों की सेवकाई के लिए आप प्रार्थना करिए। நம்மை ஆண்டவர் சிறுவர்களாக பாவித்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். हमें प्रभु छोटे बच्चे के जैसे बना रहे हैं, அதனால நம்ம அந்த குழந்தைகளையும் உருவாக்கணும். इसीलिए हमें भी बच्चों को बनाना है। நமக்கு நிறைய பொறுப்பு हमें கொடுக்கப்பட்டிருக்கு. बहुत जो रिस्पांसिबिलिटी दिया है। இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் God ஆசீர்வதிக்க आज போறாங்க. आए हुए सभी को प्रभु आशीष करेगा।
ஆமா குறைவோடு வந்திருக்கீங்களா जो कमियां में आए हो क्या நிறைவாய் போக போறீங்க भरपूरी में प्रभु आपको भेजेगा ஏன்னா இந்த வார்த்தை சாதாரணமானது இல்ல क्योंकि ये वचन साधारण नहीं है இது சிறப்பானது ये बहुत उन्नत वचन है இது நம்மள சந்தோஷப்படுத்தும் ये हमें खुशी देगा இது நம்மள ये ஆரோக்கியப்படுத்தும் हमें चंगाई देगा இது நம்மளுடைய குறைவெல்லாம் ये நிறைவாக்கும் हमारे कमियों को भरपूरी में அதனால बदलेगा இப்ப எதையே சிந்திக்காதீங்க इसीलिए कोई और चीज को सोचो मत ஆண்டவரே நீ தர வார்த்தையோடு பேசுங்க இவ்வளவு प्रभु மட்டும் आप சொல்லுங்க जो वचन दे रहे हो उससे हमसे बात कीजिए करके யா कहो। இருதயத்தை திறந்தருளுங்க मेरे हृदय को आप खोल दीजिए அப்படி சொல்லுங்க ऐसे बोलो அதுக்கு முன்பதாக उसके पहले நம்மை தாழ்த்தி हम अपने आप को नम्र ஆண்டவரே करके प्रभु பேசுகிறவர் நீங்கள் அல்ல बात जो करते वो इंसान नहीं है நானே அந்த இடத்துல பேசுவேன்னு சொன்னீங்களே मैं ही उस जगह पर बात करूंगा करके आप நீங்க कहते हैं பேசுங்க आप बात कीजिए எல்லாரையும் ஆசீர்வதிங்க सभी को आशीष दीजिए உங்க பிரசன்னத்தினால் இடை கட்டுங்க आपकी प्रशंसा से बात இயேசுவின் மூலம் कीजिए। यीशु के नाम से ஜெபிக்கிறேன் ஆமென் प्रार्थना करती हूँ आमेन என்ன ஒரு கையை தூக்குங்க எல்லாரும் सभी ஒரு ஆள் लोग கூட விடக்கூடாது हाथ- सभी அல்லேலூயா लोग हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆமென் வாசிங்க हम पढ़ेंगे சங்கீதம் भजन संगीत 37வது சங்கீதம் 37 में 3வது 4வது வசனம் 37 में 3-4 ம் ம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அடுத்த வசனம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை இன்னைக்கு அருளி செய்ய போகிறார் அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு हमारे जो दिल की मनंतियाओं को वो पूर्ति करेगा यहोवा पर भरोसा रखो और उसका भला कर वो सच्चाई से मन लगाया रहेगा நீ சத்தியத்தை மேய்ந்து கொள் जो सत्य है धार्मिकता है उसे तुम परख कर ले लो ஓசியா 6:6 சொல்லுது होशिया 6:6 में लिखा है தகன பலிகளை காட்டிலும் बलि देने से बढ़कर என்னை பற்றி அறிகிற அறிவிலே நான் பிரியமாயிருக்கிறேன் मेरे बारे में जानने वाली ज्ञान से मैं बहुत प्रसन्न होता हूँ வேதத்தை அறிகிறதுல ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் ये शास्त्र को जो जानना चाहते हैं उसको ஏன்னா प्रभु இத प्रेम करता है। அறிஞ்சா இதான் நம்மளால சந்தோஷமா இருக்க लेकिन முடியும் क्योंकि इसे जानोगे तभी हम खुश रह पाएंगे அதனால தான் ஆண்டவர் சொல்றார் வேதத்தை கேளாதவனுடைய ஜெபத்தை इसीलिए प्रभु कहता है जो शास्त्र को नहीं मानते उसकी प्रार्थना நான் அருவருக்கிறேன் मैं इनकार करता हूँ அதனால வேதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் इसीलिए शास्त्र बहुत मूल्य है இதன் மகத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா इसके महत्व को हम यदि जान लेंगे तो இந்த பக்கம் சுனாமி इस வரட்டும் जगह सुनामी आने वाला है இந்த பக்கம் சூறாவளி इस வரட்டும் जगह तूफान आने वाली है இந்த பக்கம் எதுவுமே அழிஞ்சு போட்டு நமக்கு பிரச்சனையே कुछ भी இருக்காது नाश होने दो कोई समस्या नहीं होगी அவ்வளவு ஒரு ஃபோல்ட் நமக்குள்ள வந்துரும் ऐसे एक बल हमारे अंदर आ जाएगा அதனால தான் இதை மேய்ந்து கொள்னு ஆண்டவர் சொல்றாரு इसीलिए ये पर छाट कर ले लो ये वचनों को ஏன் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்டவர் क्यों கொடுக்கறாருன்னா इसका इतना महत्व प्रभु देता है வாசிங்க நீதிமொழிகள் पढ़ेंगे नीति वचन 4வது அதிகாரம் 4 अध्याय में 21 22 4 अध्याय में 22-23 அதுல எவ்வளவு யூஸ் இருக்குன்னு ஆண்டவர் தெளிவா इसमें சொல்றாரு कितना उपयोग है करके प्रभु लिखा है வாசிங்க காத்துக்கொள் இந்த வேதத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவன் क्योंकि वो शास्त्र को जो प्राप्त करता है उसे खुशी உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் और उसके बदन में चंगाई அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் உள்வாங்கணும் इसीलिए ये वचन को हमें अपना लेना चाहिए ஹாஸ்பிடல்ல நிறைய காரியத்துக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு अस्पताल में बहुत कार्यों को ट्रीटमेंट मिलता है அவங்க ஞானத்துக்கு எட்டுன வகையில அங்க பாப்பாங்க उनके ज्ञान के लिए जितना कर सके वो उतना कर पाएंगे அதுக்கு அப்புறம் முடியல உங்க தெய்வத்தை வேண்டிடுங்கன்னு சொல்லி उसके बाद कहेंगे नहीं हो पाया आपके जो परमेश्वर है उनसे प्रार्थना कीजिए ஆனா கைவிடப்பட்டவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க और हाथ छोड़े हुए बहुत लोग आज भी जिंदा है நிறைய பேருக்கு லாங் லைஃப் மாத்திரை கொடுத்து அனுப்பிடுவாங்க बहुत लोगों को पूरे जिंदगी बहुत बढ़ाई हुई जिंदगी देकर भेज देते हैं ஏன்னா நமக்கெல்லாம் அதுக்கு மேலான ஒரு டாக்டர் இருக்கிறார் क्योंकि हमें उससे भी बढ़कर एक डॉक्टर है இந்த உலகத்துல உள்ள டாக்டர் உண்டு பண்ணவரோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர் நம்ம ஆண்டவர் தான் इस दुनिया के जो डॉक्टर को जो ज्ञान दिया है वो भी हमारा परमेश्वर है அதனால தான் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் इसलिए जो वचन है हमें चंगाई और भरपूरी देती है जीवन கொடுக்கன்னு ஆண்டவர் சொல்றார் जीवन देता है करके परमेश्वर कहता है நடந்த சம்பவம் ये संभव हुआ है மோகன் சிலாசரஸ் ஐயா கூட்டத்துக்கு मोहन सिलासरस ஐயா के जो मंडली में 3 நாள் நடக்க முடியாத ஒருவரை வீல் சேர்ல கொண்டு வந்திருக்காங்க 3 दिन चल
चल नहीं पा रहे उस इंसान को व्हील चेयर में लेकर आए थे। ஃபர்ஸ்ட் நாளையில அவர் பேக்ல அந்த இடத்துல இருக்காரு, फर्स्ट दिन में पहले दिन में वो बैठे थे उधर, ரெண்டாவது நாளும் அதே வீல் சேர்ல இருக்காரு। दूसरे दिन भी वही व्हील चेयर में बैठे थे। இவர் அவருக்கு தலையில கை வச்சு ஜெபிக்கவே இல்ல, इसने उसे हाथ रखकर प्रार्थना नहीं किया उनके ऊपर, ஆனா வசனத்தை தான் கேக்குறாரு। लेकिन वचन को वो सुने थे। மூணாவது நாள் வீல் சேர்ல இருக்கிறவர तीसरे दिन व्हील चेयर में जो बैठे थे ஃப்ரண்ட்ல இருந்து பேசுற அண்ணே பாக்குறாங்க, और जो सामने से बात की वो வசனத்தை अय्या देखते हैं। வசனத்தை கேட்டுட்டே இருந்தவரு वचन सुनते सुनते திடீர்னால எழும்பி நடந்து வாரார்। अचानक उठकर चल के आया। हालेलुया சொல்லுங்க, हालेलुया बोलेंगे। இதுக்கு எந்த டாக்டர் மருந்து கொடுத்தாரு? इसके लिए कौन से डॉक्टर ने दवाई दिया था? அவருடைய வசன ஜீவன், उनका वचन जीवित वचन அது है, எலும்புகளை और நினமுள்ளதாக்கும், वो हड्डियां को बल देता है, அது இறந்த உடலை கூட உயிர் வர वो செய்யும்। मृत्यु हुए दफनाए गए वो शरीर को भी जलाता है। அதனால தான் இந்த வேதத்தை இங்க மட்டும் கேக்குறதோட விட கூடாது, इसीलिए शास्त्र को वचनों को यहीं पर ही केवल नहीं सुनना है, ஏன்னா அவர் பேசுவார்। क्योंकि वो बात करता இந்த है। வார்த்தைகளை வீட்ல போய் நம்மளும் ये தியானிக்கணும்। वचनों को घर पर जाके हमें मनन करना है। இங்க வந்து பிரசங்கம் கேட்கும்போது ஒரு டைரி வச்சுக்கிடணும், यहाँ पर आके प्रचार से सुनते एक डायरी रख ஒரு के பென் एक வச்சுக்கிடணும், पेन रखना है அதை எழுதணும், और उसे लिखना है। வீட்ல போய் அதை என்ன செய்யணும்? घर जाकर उसे क्या करना है? தியானிக்கணும்। मनन करना है। சங்கீதம் 104:34 இப்படி சொல்லுது, भजन संगीत 104 வாசிங்க। 36 में लिखा है, ஆம், அவருடைய தியானம் இனிமையா இருக்குமா। उसका जो ज्ञान है, ஆ, ஆ, மகிழ்கிறேன்। அதுக்கு பிறகு கீழே உள்ள வார்த்தையில சொல்லியிருக்கு, இந்த தியானம் வாசிங்க। ஆ, ஆ. சரி இருக்கட்டும், அது 39வது சங்கீதம் 3ல இருக்கு, வாசிங்க 39:3. அந்த தியானிக்கும் போது இனிமையா இருக்கு, அந்த நான் தியானிக்கையில் இந்த வசனத்தை நான் தியானிக்கையில் அந்த தியானம் எனக்கு அனல் மூட்டினது। जब ये वचन को मैं पढ़ता हूँ, ये जो ज्ञान है मुझे जलाने रखता है। அடுத்தல வாசிங்க। அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன், तब मेरे जुबान से मैं विनती किया। இது தாவீதுனுடைய அனுபவம், ये दाऊद का अनुभव है। அதனால தான் பகல் ஃபுல்லா ஒரு ராஜாவுக்கு நிறைய டியூட்டி, इसीलिए पूरे जो दिन में उसको इतना ड्यूटी रहता है, एक राजा को டைம் இல்ல, पढ़ने के लिए उसे समय नहीं मिलती, எதிரிகளுடைய தூண்டுதல், और जो शत्रु है उनके जो चाल चलन, பக்கத்துல இருக்கவன் எப்ப தனக்கு வேட்டி செய்யறான் தெரியாது, अपने बाजू में जो है वो हमारे विरुद्ध कब खड़ा होगा पता नहीं होती है। அதனால இருந்து தியானிக்க டைம் இல்ல, इसीलिए बैठकर मनन करने के लिए समय नहीं है, ஆனா அவர் ஜாமத்துல எழும்பி தியானிப்பார்। लेकिन वो सुबह बहुत सुबह उठकर वो मनन करता है प्रभु के, ஏன்னா இத தியானிக்கிறது எனக்கு இனிமையா क्योंकि இருக்கு, इसे मनन करने में मुझे खुशी मिलती है। இத தியானிக்கும் போது என்னால நிறைய ஜெபம் பண்ண जब मैं முடியுது, मनन करता हूँ वचन में ஏன்னா मैं प्रार्थना தியானிக்கும் करता हूँ, போது அக்கினி எனக்குள்ள வருது। जब मैं मनन करता हूँ उनकी अग्नि मेरे ऊपर आता है। அது என்ன அக்கினி? वो कौन सा अग्नि है? பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி। पवित्र आत्मा का अग्नि। என் நாவினால் நான் मेरे விண்ணப்பம் जुबान செய்கிறேன்। से जब मैं विनती रखता हूँ, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண சொன்னா बहुत लोगों को जब प्रार्थना करने बोलते हैं, ஆண்டவர் சொல்றாரு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண प्रभु முடியாது। कहता है केवल 1 घंटा तो प्रार्थना करो। 1 மணி நேரங்கிறது கம்மி, 1 घंटा कम है। ஏன்னா ஆண்டவர் சோதனைக்கு உள்படாத படிக்கு 1 மணி நேரமாவது। तुम परीक्षा में ना डाला जाए इसीलिए 1 घंटा प्रार्थना करो। ஆனா ஜெபம் பண்ணிட்டு முழிச்சு பார்த்தா 10 நிமிஷம் தான்। लेकिन प्रार्थना करके आंख खोलेंगे तो केवल 10 मिनट हुआ இந்த होता है। வேதத்தை தியானிச்சு பாருங்க, ये शास्त्र को मनन करके देखिए, உங்களுக்கு ஜெபம் பண்ண டைம் காணாது। आप जब प्रार्थना करोगे समय की कमी लगेगी। இதெல்லாம் என் அனுபவம்। ये मेरा अनुभव है। அந்த தியானம் இனிமையா இருக்கும்போது वो मनन जब भी मिठास लगता है, ஆண்டவரோட பேசுகிறது நமக்கு டைமே प्रभु காணாது। के पास बात करने के लिए समय कम रहेगा। 10 நிமிஷம் முழங்கால் போடனா அது 1 மணி நேரம் இழுத்துட்டு போயிடும்। 10 मिनट प्रार्थना करेंगे तो 1 घंटा लेकर जाता है। அப்ப இந்த தியானம் உங்களுக்கு ஜெபிக்க உதவும்। तो ये जो मनन करने वाले आपकी प्रार्थना में मदद करेगा। ஆண்டவரோட உறவாட प्रभु के साथ बातचीत करने के ரொம்ப लिए உதவியா இருக்கும்। बहुत मदद करेगा। ஏன் ஆண்டவரோட உறவாடணும்? क्यों प्रभु से प्रार्थना करना है? அவருடைய பலன் எனக்குள்ள வரணும்। उसके बल जब मेरे ऊपर आता நான் है, அப்படி டைம் எடுக்கணும்। मैं समय लेना है मुझे। பாருங்க இந்த மொபைல்ல சார்ஜ்ல சொருவிட்டு உடனே எடுத்தா சார்ஜ் इस ஏறிடும்। मोबाइल को चार्ज में रखते हो, तुरंत आप निकाल दोगे तो चार्ज होगा?
முடியல, அதுக்கும் 1 hour கொடுக்க வேண்டியது उसको भी இருக்கு. तो 1 घंटा देना होता है, அப்பதான் நாள் முழுதும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். तभी ही पूरा दिन उस मोबाइल को उपयोग कर அதனால सकते हो. தான் इसीलिए ஆண்டவரோட உறவாடுவதற்கு प्रभु से मनन करने, बातचीत எனக்கு இந்த करने, தியானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். मुझे ये जो मनन करने वाले वचनों में जरूरी அப்படி है. ஆண்டவரோட உறவாடவும், ऐसे ही जब प्रभु से बातचीत होती है, ஆண்டவரோட வசனத்துல ஐக்கியமா प्रभु के இருக்கவும், वचनों में आप खड़े होते हो எனக்கு तो எதிரா கோலியாத் வந்தாலும் எனக்கு பயமே मेरे विरोध गुलायात आएगा तो भी मुझे कोई डर नहीं है, பயமே இல்ல. कोई डर नहीं है. தானியேலுக்கு பாருங்க, क्योंकि दानियेल को देखो, தானியேல் சம்பவங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. दानियेल के संभव को आप सुने होंगे. தானியேல் 6வது அதிகாரம் दानियेल के 6वां अध्याय में 9-10 வசனத்தை வாசிங்க. 9-10 हम पढ़ेंगे. பகையாளிகள் அவனுக்கு எதிரா வராங்க, जो विरोधी है उसके विरोध आते हैं, அவனை கொலை செய்ய எண்ணி பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு. उसे नाश करना, मारना है करके उन्होंने, ஆனா என்ன நடந்துச்சு लेकिन क्या हुआ வாசிங்க. आप पढ़कर देखेंगे. அறிந்த போதிலும் பாருங்க, தானியேலுக்கு ஏற்கனவே மரண தண்டனை உறுதி ஆயிட்டு. दानियेल को पहले ही मृत्यु का दंड मिला है. ஏன்னா அவன் ஜெபம் பண்றான் ராஜாவை கும்பிடாம. क्योंकि वो राजा का प्रार्थना नहीं करता, लेकिन अपने परमेश्वर से प्रार्थना அத करता. அறிஞ்ச போதிலும் तो जब ये जान लिए थे, ஆண்டவர் இந்த தானியேல் ஜெபம் பண்ணத முடிக்கல. दानियेल प्रार्थना करना रोका नहीं. வழக்கமா 3 வேளை ஜெபம் பண்ணாரு. अपने जो रीति रिवाज के अनुसार 3 बार उसने प्रार्थना இந்த किया. தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? ये जो ढा है कहां से आया? ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு. प्रभु को जानने वाली ज्ञान से आती है. சிங்கத்தை படைத்ததே ஏன் ஆண்டவர்? शेर को जो बनाया वो मेरा परमेश्वर है. அது என்ன ஆளது? நான் தான் அத ஆளணும். वो मुझे राज नहीं करेगा, मैं उसे राज करूंगा. எனக்காக தான் ஆண்டவர் அந்த விலங்கையே படைச்சு வச்சிருக்காரு. मेरे कारण ही प्रभु ने उस जानवर को बनाया है. नहीं, இதே போல தான் உங்க வாழ்க்கையில நிறைய பெரிய பெரிய பலவான்கள் வருவாங்க, அழிச்சிருவேன்னு நினைப்பாங்க. ऐसे ही बहुत लोग आएंगे तो मैं नाश करूंगा करके लोग आते हैं. இத தியானிச்சீங்கன்னா ये मनन करोगे तो பயமே வராது. कोई डर नहीं होगी. அந்த பாலசிங்கம் எனக்கு உள்ள वो உட்கார்ந்திருக்காரு. वो जो शहर है, शेर है, वो मेरे अंदर रहता है. தைரியம் வரும். और ढा आती है, एक विश्वास आती है. ஆமா, மத்தேயு 5வது அதிகாரம் मैथ्यू में 44-45 வசனத்துல अध्याय में 44 और 45 நீங்க में, ஆண்டவரை அறிஞ்சீங்கன்னா இப்படி ஜெபம் பண்ணுவீங்க. यदि प्रभु को जानते हो तो ऐसी प्रार्थना என் करोगे, பிள்ளைகளா இருப்பீங்க. मेरे बच्चे रहोगे. வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஐயா இது முடியும்? ये कैसा संभव है? அவன் தான் அநியாயம் பண்ணிட்டே இருக்கானே. वो तो बहुत अन्याय काम करता है. ஒரு தப்புமே मैंने பண்ணலையே. तो कोई गलत काम नहीं நான் किया है. கர்த்தருடைய பிள்ளை, நான் தப்பு பண்ண मैं மாட்டேன். प्रभु का बच्चा हूं, मैं ஆனா गलत काम नहीं வீணா करता. எனக்கு लेकिन कोई कारण के बिना அவமானத்தை பண்றான், मुझे अपमान किया, நிந்திக்கிறான். मुझे निंदा किया. ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है, எப்பா तुम सुनो, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. उसके लिए तुम प्रार्थना करो. அது எப்படி ஆண்டவரே? वो कैसे परमेश्वर? நான் உங்களுக்கு நல்ல பிள்ளைல. मैं तो आपके लिए अच्छी ஆண்டவர் बच्ची हूं. சொல்றாரு, प्रभु कहता है, இல்லையே, नहीं, உன் சத்துருவை சிநேகி, तुम्हारे विरोधियों से உன்னை प्रेम करो, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய், तुम्हारे जो विरोध करते हैं उसकी உன்னை भलाई करो, விரோதிக்கிறவனுக்காக ஜெபம் செய். और जो विरोध करता है उसके लिए प्रार्थना அப்படி करो. செய்தாய் தான் நீ என் பிள்ளை. यदि तुम ऐसे करोगे तभी तुम मेरा बच्चा அது है. எப்படி முடியும்? वो कैसा होगा? இத அறிஞ்சா முடியும். यदि इसे जानोगे तो होगा. ஏன்னா, क्योंकि எந்த துன்மார்க்கனை கூட அழிக்க ஆண்டவருக்கு பிரியமே कोई भी கிடையாது. दुष्ट इंसान को मारना प्रभु का इच्छा नहीं है. சிலுவையில் சொல்லிட்டாரு, क्रूस में बोला गया है, சிலுவையில் அரைஞ்சவங்களை பார்த்து क्रूस சொல்றாரு, में मारा जाने वाले பிதாவே पिता, இவர்களை மன்னியும், इनको माफ करो, தாங்கள் செய்கிறது இன்னதென்றே ये அறியாம जो कर இருக்கிறார். रहे हैं नहीं जानते हैं. உண்மையிலே அவன் தெரியாம தான் தப்பு செய்றான். सच्चाई से वो ज्ञानी के कारण ஆனா का நான் கர்த்தருடைய गलत काम பிள்ளை. करते हैं. लेकिन हम प्रभु के बच्चे हैं. என்னை ஆண்டவர் இழுத்து கொண்டார், मुझे प्रभु खींच लिया நான் அவரை है, அறிஞ்சிருக்கேன். मैं उसे जानता हूँ, அவன் அறியல. लेकिन वो नहीं நான் जानता. ஜெபிக்கும் போது मैं जब प्रार्थना ஒரு करता हूँ, வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். वो एक मौका उनको देता है, என் ஜெபம் அவனை ரட்சிக்கும். और मेरे जो प्रार्थना उसे उद्धार ஆண்டவர் देता है. பாப்பாரு, प्रभु सुनता है, Time देखता கொடுப்பாரு. है, और समय देता है. ரட்சிக்க வழி இல்லையா? उद्धार की இவனை चारा नहीं है. ஏனி வச்சா என் பிள்ளைக்கு ஆபத்து. इसके बाद इसे रखूंगा, मेरे बच्चों को समस्या आएगा, பட்சித்து போடுவார். इसको जला देंगे. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா यदि आप इसे समझ जाओगे तो ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे. ஏன் ஜெபிக்க கூடாது? क्यों नहीं प्रार्थना करोगे?
அப்போ நம்மள நிந்திக்கிறவங்க அவமானப்படுத்துறவங்க நிறைய பேர் உண்டு. அது எந்த ஃபீல்ட்லயும் உண்டு. जो हमें निंदा करते अपमान करते बहुत लोग रहते, सभी घर पे होते அப்ப இத அறிஞ்சாய்தான் तो ये जानोगे तो அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு ஆண்டவர் माफ தருவார். करने वाली जो मन है वो प्रभु அந்த देगा। மனப்பான்மை எனக்கு வரலனா वो मन यदि आपके अंदर नहीं நான் आया तो எங்கேயோ குறைவுபட்டிருக்கேன். मैं कहीं ना कहीं कमी हूं। ஆண்டவரே எனக்கு அந்த மன்னிக்கிற மனப்பான்மை प्रभु वो தாருங்க. माफ करने वाली मन मुझे दो। இதை தியானிக்கையில் ये मनन करते समय அக்கினி மூளும். वो अग्नि आग मन சவுலை करेगा। அப்படிதான் மன்னித்து ஜெபித்தார் தாவீது. और साउल को ऐसे ही माफ करके दाऊद ने ஆண்டவர் प्रार्थना किया 30 था। வருஷம் சவுலுக்கு கொடுத்தாரு. प्रभु 30 साल साउल को दिया था, அவன் தன்னை உணரவே இல்ல. लेकिन वो खुद को कभी माना ही नहीं। கடைசில ஒப்பு கொடுத்துட்டார் लेकिन பாருங்க. आखिर में उसे प्रभु ने அதே ராஜாங்க பீடத்துக்கு தாவீதை கொண்டு வந்து உட்கார वही வச்சார். राजा के जगह पर दाऊद को लाके நீங்க रखा। அப்படி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு பலம் தான் வருமே தவிர ऐसे प्रार्थना करने से आपको बल आएगा, பலஹீனம் வராது. कभी बलवीनता नहीं நீங்க அப்படி आएगी। ஜெபிக்கட்டா டென்ஷன், आप ऐसे प्रार्थना नहीं करेंगे तो समस्या, टेंशन, शुगर, பிரெயின் ப்ராப்ளம். ब्रेन का समस्या आएगा। ஏன் क्यों? ஆண்டவர் சொல்றாரு प्रभु कहता है இத தியானி, ये मनन करो இனிமையா இருக்கும். और मिठास நீ लगेगा। என் பிள்ளை तू मेरा बच्चा है। மட்டுமல்ல, केवल वही नहीं, 2 பேதுரு 2 पत्रस 2வது அதிகாரம் दूसरे पत्रस में दूसरा अध्याय 20வது வசனம் இப்படி சொல்லுது. 20वां वचन ये कहता है, வாசிங்க. ம் ஆ. அப்ப இந்த அறிகிற அறிவு உன்னை உலக அசுத்தத்திலிருந்து உன்னை தப்பு வைக்கும். प्रभु के जानने वाली ज्ञान दुनिया के जो अभिलाष है कार्य से बचाती है। அசுத்தம் எங்க இருக்கு? अशुद्ध कार्य कहाँ है? உங்க கையில இருக்க மொபைலை தூக்கி காட்டுங்கன்னா எல்லாத்துலயும் மொபைல் இருக்கு. आपके हाथ में मोबाइल उठाकर दिखाओ बोले तो सभी के हाथ में அசுத்தம் அந்த மொபைலுக்குள்ளே இருக்கு. तो अशुद्ध कार्य मोबाइल में भी இத है। அறிஞ்சிட்டீங்கன்னா या आप जान लोगे तो நாள் முழுவதும் அதுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க. पूरे दिन उसको टाइम नहीं दोगे। மொபைல் என்கிட்டயும் இருக்கு, मोबाइल मेरे पास भी है, தேவைக்கு எடுப்போம், जो उपयोग है उसको மற்ற उपयोग நேரம் करेंगे, வச்சிருவோம். बाकी समय रख देंगे। பைபிளை படிக்கணும்னா சிலர் பைபிளை கொண்டு வர போறதே கிடையாது. जो कोई लोग बाइबल लाते ही नहीं है, தவறு. गलत है। நீ மொபைல் எடுத்து ஒரு பஸ்ல போகும்போது படிச்சுக்கலாம். मोबाइल लेकर अगर बस में जाते हो மொபைலை எடுத்து பைபிளை படிச்சீங்கன்னா मोबाइल लेके यदि बाइबल पढ़ते हो அதுக்குள்ள வேற ஏதாவது பட்டார் வந்துரும் उसके பாருங்க. अंदर कुछ ना कुछ नोटिफिकेशन आ ஒரு जाता है। செகண்ட்ல நம்ம கண்ணு அங்க மாற एक போயிடும். क्षण में आपका हाथ उधर जाएगा। ஆனா நீங்க பைபிளை எடுத்து यदि படிச்சீங்கன்னா बाइबल पढ़ोगे तो இந்த வசனத்தை படிக்கும்போது ये वचन में पढ़ते நம்ம समय கோடு போட்டு வச்சிருக்க இன்னொரு வசனத்தை நம்மளுக்கு காட்டி தராது. जो लाइन डालकर रखे और एक वचन को हमें पता அப்ப चलेगा நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவேன். और पवित्रता के ऊपर நான் पवित्रता தேடினது ஒரு வசனம், मैं ढूंढा एक वचन ஆண்டவர் எனக்கு இன்னொரு வசனத்தையும் காட்டி और கொடுக்கிறார். मुझे मिला और एक वचन प्रभु அப்ப ने நான் दिया। பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறேன். पवित्रता में और पवित्रता மொபைலை बनाऊंगा। வச்சு நான் யூஸ் பண்ணனா मोबाइल के मैं यदि तू என் पढ़ूंगा டைம் तो எங்கேயோ ஓடிருது. मेरे समय निकल जाता நான் है। பரிசுத்தத்துக்கு நேரா தான் मैं போனேன். पवित्रता की ओर ஆனா जाता हूं, என் கண்ணு எங்கேயோ இழுத்து கொண்டு लेकिन मेरी விட்டுட்டு. आंख कहीं और लेकर जाता है मुझे मोबाइल के द्वारा। சரிதானா? सही है ना? அதனால इसीलिए இந்த வார்த்தைய ये वचनों को அதிகமாக உள்கொள்ளும் போது बहुत अच्छी रीति से आप अपना அது लेते हो। எனக்கு ஆரோக்கியத்தை वो தருது, मुझे चंगाई देती है, என்னை ஜெபிக்க வைக்குது, मुझे प्रार्थना करने रखती என்னை है, உலக பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுது, दुनिया के पाप से बचाकर छुड़ाकर என் लाता है இருதயத்தை விருத்த சேதனப்படுத்துது, और मुझे मेरे हृदय को शुद्ध बनाता என் है, கண்ணை விருத்த मेरे சேதனப்படுத்துது. आंखों को शुद्ध बनाता है। முடிவு பறிந்த நிலை நிற்பவனே आखिर तक जो खड़ा रहेगा ரட்சிக்கப்படுவான். उद्धार पाएगा। அப்போ ஆண்டவரோட நான் இணைய यदि प्रभु से मैं जितना நான் रहूंगा இன்னைக்கு साथ, இருந்ததை விட நாளைக்கு ஒருபடி பரிசுத்தத்துல मैं முன்னேறுறேன். आज जितना पवित्र हूँ तो कल और पवित्र बनूंगा। அதனால தான் ஆண்டவர் வார்த்தையை தியானி, इसीलिए प्रभु वचन को मनन करो, வார்த்தையை கேளு. वचन को सुनो। ஒவ்வொருத்திட்ட இருந்தும் ஒவ்வொரு வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும். हर एक लोगों से हर वचन मिलेगा हमें। எல்லா ஊழியருக்குள்ள எல்லா அறிவையும் ஆண்டவர் ஒரேடி அள்ளி போடுறது இல்ல. सभी सेवकाई को सभी ज्ञान एक ही टाइम पे नहीं देते हैं। அதனால தான் பல யூடியூப் சேனல் மூலம் நீங்க நிறைய பிரசங்கங்களை கேட்கணும். इसलिए बहुत प्रचार आप YouTube के द्वारा सुन सकते हो। உங்க வேலையில செய்யும்போது ஒரு மெசேஜை ஓபன் பண்ணி வச்சு கேட்டுட்டே आप இருக்கலாம். जब काम करते हो एक मैसेज डालकर सुनते रहिए। கேட்க जितना सुनोगे उतना நீ பரிசுத்தமாகி ஆகி आप पवित्र होकर உன் மூலம் கிறிஸ்து அநேகருக்கு வெளிப்படுவார். आपके द्वारा मसीह बहुत लोगों को प्रकट होगा। அந்த மகிமை இப்ப தெரியாது. वो महिमा अभी नहीं दिखेगी। இதுல ஒரு பிசாசு பிடிச்ச ஆளை கூட்டிட்டு यहाँ पर வந்தா एक शैतान से पीड़ित इंसान को लाओगे அருமையா தெரியும். बहुत अच्छे से देख சரியா? सकते அத நம்மளுக்கு தெரியாது, हो। हमें नहीं पता चलता ஆனா பிறருக்கு தெரியும். लेकिन बाकी लोगों को पता இந்த चलता है। அக்காலோட
அவங்களோட பேசிட்டு இருந்தா ஆறுதலா இருக்கு. ये स्त्री से बात करेंगे तो मुझे बहुत खुशी அப்ப होती है। துயரப்பட்டவர்களும் துன்பப்பட்டவர்களும் உங்களை தேடி வருவாங்க பாருங்க. क्लेश से दबाए गए हैं वो आपके पास आएंगे। கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். प्रभु हमें एक आशीष दिया உன்னை है, ஆசீர்வதிப்பேன், तुम्हें आशीष நீ करूंगा, ஆசீர்வாதமாய் तुम இருப்பாய். दूसरों को आशीष बनोगे। ஒரு சில புதுமுகங்கள் உங்களை எனக்கு தெரியாது, एक नए चेहरे मैं आपको नहीं जानता हूं, ஆனா ஆண்டவர் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து लेकिन प्रभु आपको यहाँ पर நீ बुलाया है, கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். आज भी आपको सिखा रहा है, ஏன்னண்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, क्योंकि प्रभु ने ஒரு कहा கோத்திரத்துல இருந்து ஒருவரையோ हमारे गोत्र से ஒரு குலத்துல இருந்து ரெண்டு வரையும் செலக்ட் பண்ணுவாராம். हमारे जगह से एक लोग को सिलेक्ट करेगा। ஏன்னா ஒரு ஊழியர் எல்லாருக்கும் சொல்ல முடியாது क्योंकि பாருங்க. एक सेवक सभी को உங்க சமுதாயத்துக்கு आपके जो झुंड के लोग हैं உங்களை தான் தீர்க்கதரிசியா வச்சிருக்கார். आपको ही भविष्यवक्ता बनाया है। நான் இப்படி சொன்ன உடனே நீங்க அதிர்ச்சி ஆகிராதீங்க. मैं ऐसे कहते हैं आप चौकन्ना நான் मत எங்க தீர்க்கதரிசி? मैं कैसे भविष्यवक्ता बनूं? இப்ப பைபிள்ல இருந்து கேட்டா अब बाइबल से पूछोगे तो பைபிள்ல உள்ள தீர்க்கதரிசிகளை ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுங்கன்னா बाइबल के भविष्यवक्ता आप सभी एक नाम बोलोगे तो சொல்லிரலாமா? சொல்லிருங்க. बोल सकते हो तो தெரிஞ்சவங்கள டக் டக் நீ आप सुन सकते हो। ஏசாயா, ஏசாயா, எரேமியா, யோனா, எசேக்கியேல், நிறைய தீர்க்கதரிசிகள். ऐसे बहुत ஆனா भविष्यवक्ता है, ஆபிரகாமை பார்த்து लेकिन इब्राहिम को देखकर ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் சொல்றாரு, एक मनुष्य प्रभु से कहता நீங்க है, யாராவது ஆபிரகாம் தீர்க்கதரிசி சொல்றீங்களா? आप किसी को भी अब्राहम ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा அபிமெலேக்குங்க ஒரு மனுஷன்ட்ட अबीमेलेक नामक एक मनुष्य था, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, आप इब्राहिम एक भविष्यवक्ता அவன் है உனக்காக வேண்டுதல் और பண்ணுவான். वो तुम्हारे लिए प्रार्थना करेगा। ஆபிரகாம் அதேபடி வேண்டுதல் इब्राहिम பண்ணினார். वैसे ही उसके लिए प्रार्थना किया அபிமெலேக் வீட்டாருடைய கற்பங்களை எல்லாம் और ஆண்டவர் திறந்தார். अबीमेलेक घर के जो सारे बांध से उनको खोला। உலகம் உங்களை தீர்க்கதரிசியா சொல்லாது, दुनिया आपको भविष्यवक्ता ये ஆனா नहीं बोलेगी, ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசியா எதிர்பார்க்கிறார். लेकिन प्रभु आपको भविष्यवक्ता के द्वारा நீ बुलाता है। யாரை ஆசீர்வதிப்பாய் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். किसको आशीष करोगे वो आशीष मैं करूंगा उसे। உங்க உலகத்தார் புகழ்ந்தா அது புகழ்ச்சி இல்ல, दुनिया के जो आदर है वो आदर नहीं है, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். लेकिन प्रभु का जो आदर है वो आदर है। அதனால தான் சொல்றாரு, इसीलिए वो कहता है நீ உன் வீட்டுக்கு வீட்டுக்காரியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அக்கலா இருக்கலாம், तुम्हारे घर में यदि पत्नी होगी எலும்பு, माँ होगी, लेकिन उठो, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். तुम पे अभी जो बल है वो काफी है। அது எப்போ वो தெரியும்? कभी पता चलेगा, இத படிச்சாதான் ये தெரியும். पढ़ोगे तभी पता वासिंगे। चलेगा। पढ़ेंगे எசேக்கியேல் एजेकिएल 3வது அதிகாரம் 3 अध्याय में 4வது வசனம். 4 वचन, எசேக்கியேல் 3:4. एजेकिएल 3:4 ஆ ம் ஆ என் வார்த்தைகளை கொண்டு मेरे वचन அவங்களோட பேச. அதுக்கு முன்னாடி அந்த 3:3 சொல்லுது, ஒரு சுருள ஆண்டவர் என்ன செய்வாரு? கொடுப்பார். இத நீ வாங்கி புசி. அவர் சொல்றாரு, நான் புசிச்சேன், அது என் வாய்க்கு தேன் போல் இருந்துச்சு. प्रभु ने एक दिया था, उसे खाओ करके बोला, वो खाने से वो शहद जैसा मीठा लगा मुझे करके कहता है एजेकिएल। அந்த தேன் தான் அந்த சுருள் தான் இந்த வேதாகமம். वो जो शास्त्र है वही दिया गया, वही वो ये शास्त्र है हमें। ஆண்டவர் சொல்றார், நான் என் வேதத்தை எழுதி கொடுத்தேனே, ये मेरे शास्त्र को मैं तुम्हें लिख அவங்க के दिया அந்நிய था, காரியமா எண்ணிட்டாங்களே, वो तो उसको दूसरे कार्य मान लिए थे। நான் ஏன் அவளை ஆசீர்வதிச்சேன் मैं தெரியுமா? क्यों उसे आशीष किया? அவ அநேகர ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தணும், मैं उसे बहुत लोग आशीष के रीति में அவ चलना है, ஆசீர்வாதமா இருக்கணும். उनको आशीषवान बनना है, ஆனா அவளே யாரு நீ புரியாம, लेकिन वो खुद को नहीं जान पा என் रही है, மகத்துவத்தை அவ புரியாம मेरे महत्व को वो नहीं இப்படி जानती, அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. ऐसे ही बैठी है। நீ வேதத்தை மறந்தா यदि तुम शास्त्र को நான் உன் भूलोगे, பிள்ளைகளை மறப்பேன்னு मैं சொல்றா. तुम्हारे बच्चों को भूलूंगा करके लिखा है। அந்த வேதத்தை நீங்க புசிச்சிட்டீங்கன்னா, ये शास्त्र को यदि आप खाओगे, தேன் போன்ற டேஸ்ட் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, शहद जैसे मिठास यदि आपके अंदर உங்களால है, சும்மா இருக்கவே आप முடியாது. ऐसे ही बैठे नहीं रहोगे। எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு. ये वचनों को बोलने में मुझे बहुत நான் யார்கிட்ட उत्साह है। கேட்கல, मैं किसी को नहीं मांगा, உட்கார்ந்த உடனே பிரதர் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் இன்னைக்கு நீங்க செய்தி கொடுக்க बैठते முடியுமா? ही ब्रदर ने बोला सिस्टर आप आज, ஏன்னா வார்த்தை இங்க மட்டும் இல்ல, அது உள்ளத்துக்குள்ள இருக்கு. क्योंकि वचन यही नहीं है, मेरे हृदय के अंदर है। கொடுத்தா இன்னைக்கு अनेक ஜனங்கள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. दूंगा
कहूंगी तो बहुत लोग जानेंगे ஆண்டவர் சும்மா இருக்க விட மாட்டார். प्रभु ऐसे ही बैठने नहीं அவங்க देगा, கோத்திரத்துக்கே அவங்க எடுத்து பயன்படுத்துவார். पूरे गोत्र को उनको उठा के उपयोग அப்ப இந்த करेगा। திருச்சபை எப்படி ஆகும்? तो ये सभा कैसे होगा? சின்னவன் 1000 छोटा 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாவான். जो छोटा वो बलवंत जाति माना जाएगा। ஒவ்வொருவரும் நீங்க யாருங்க நீங்க தீர்க்கதரிசிங்கறத புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா हर एक इंसान में एक भविष्यवक्ता हूँ उठाकर आप कार्य करोगे तो அற்புதங்களை செய்ய அங்க வந்துருவார் ஆண்டவர். चमत्कार करने के लिए प्रभु आ जाएगा। கேட்ட உடனே ஜனங்கள் இங்க வந்து குவிஞ்சிருவாங்க. सुनकर लोग यहाँ पर इकट्ठा அப்ப இந்த होकर பில்டிங் எல்லாம் காணாது. तो ये बिल्डिंग काफी नहीं होगी கொஞ்சம் நீளமா பார்க்க வேண்டியது இருக்கும். और बड़ा थोड़ा देखना சரிதானே? सही है ना? இன்னைக்குள்ள நெருக்க நாளைக்கு ஒரு பெருக்கமா आज जो ஆரம்பிச்சிரும். दबाव है कल बढ़ोतरी बन கர்த்தர் जाएगी। அப்படி உங்களை प्रभु ஆசீர்வதிப்பாராக. ऐसे आपको आशीष करेगा। இன்னும் வெளிப்படுத்துதல் 10ல और प्रकाशित वाक्य 10 में 9ல இருந்து 11 வரை வாசிங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுங்க. 9 से 11 तक हम நீங்க யாருங்கிறது உங்களுக்கு புரியும். आप कौन हो करके आप जानोगे। நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. आप साधारण नहीं हो। இத புசிச்சி தேங்கோடைய அனுபவத்துக்குள்ள வந்துட்டா इसे ध्यान से सुनकर நீங்க ஒரு தீர்க்கதரிசிங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. आप एक भविष्यवक्ता हो करके आप जान வாசிங்க. जाओगे। ஆ मैं நீ இதை வாங்கி புசி. வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் வாய்க்கு தேனை போல. ஏன் இத ஆண்டவர் வாய்க்கு தேன்கர் அப்படிதானே? प्रभु कहता है कि ये मुंह के लिए मिठास है। தேன் வந்து ஒரு மருந்து, शहद जो है वो एक दवा है, ஒரு ஹெல்தி விட்டமின்ஸ் ஃபுட். एक अच्छा विटामिन से भरा हुआ खाना है। வாய்க்கு தேனா இருக்கும், मुंह जुबान में वो ஆனா शहद है வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும். लेकिन पेट में वो कड़वा हो। அங்க போன டேஸ்ட் மாறுது. लेकिन उधर जाके वो टेस्ट बदल அது जाता ஏன்? है। क्यों? அது தேனா இருந்தா वो यदि शहद ही அப்படி रहेगा ஜீரணிச்சு கீழ மாற ऐसे ही போயிடும். हजम होके नीचे निकल जाएगा। வயிற்றுக்குள்ள கசப்பா மாறிட்டா पेट में यदि वो कड़वा हो அது जाएगा, மீண்டும் எங்க வழியா தான் வரும்? वो कहाँ से வாய் भरा வழியா आएगा? தான் வரும். जुबान से ஒரு भरा சின்ன आएगा। எக்ஸாம்பிள் एक சொல்றேன். छोटा उदाहरण दे। எனக்கு பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். मुझे जो दाल का वड़ा है मुझे अच्छा பச்சை लगता है। தின்னுட்டே இருப்பேன். मुझे இப்ப இல்ல, முன்னால. अभी नहीं, पहले बहुत खाती रहती थी। அப்படி எங்க அம்மாட்ட ஒருக்க சொல்லி நிறைய வடையை சுட்டு போட்டு ஏகப்பட்ட और சாப்பிட்டு मेरी माता को एक दिन बोली थी, बहुत वड़ा बनाई थी, मैं ऐसे ही खाती गई அது செமைக்காம और फिर हजम नहीं हुआ தலை था मुझे। சுத்தலாம் வந்து मुझे चक्कर आने लगा। வாந்தி எடுத்த பிறகுதான் जब मैं उसे वॉमिट किया तभी ही எனக்கு ஃப்ரீ கிடைச்சு. मुझे ठीक पाई मैं खुद को। சரிதானா? हालेलुया। இது சரீரத்துக்கு நஷ்டம். ये शारीरिक रीति से नष्ट है, ஆனா வார்த்தை தேன்க உடையத உண்ணு लेकिन जो वचन है वो हम खाते हैं। வயிற்றுக்கு கசப்பானா पेट को यदि कड़वा हो जाए அநேகருக்கு லாபம். बहुत लोगों को लाभ होगी। அந்த வார்த்தை நீ இருதயத்துல பத்திரப்படுத்தினா वचनों को हृदय में आप இருதயத்தின் रखोगे, நினைவு संभालोगे। வாய் பேசும். तो हृदय के जो सोच है जुबान बात அதே करेगी। அதிகாரம் லாஸ்ட்ல வாசிங்க. வெளிப்படுத்தல் 10 லாஸ்ட் வசனம். प्रकाशित वाक्य 10 आखिर वचन। என்னை நோக்கி ஆ யாரெல்லாம் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்? कौन कौन भविष्यवाणी बोलना है? ஆசாரியர்களையும் राजाओं ராஜாக்களையும். और याजकों। சரிதானே? हालेलुया। அப்போ நம்மள எந்த அளவுக்கு தீர்க்க தரிசியா மாட்டார் பாருங்க. प्रभु ने हमें कौन से तरस तक हमें तरक्की लेने करने के लिए बुलाया है। சாமுவேல் என்ற சிறுவன் सामुएल नाम के एक छोटा लड़का ஆலயத்துல படுத்திருக்கும் போது सभा में जब सोया था, அன்னைக்கு அவங்க அம்மா கொடுத்த கொஞ்சம் வார்த்தைகள் தான் அவருக்கு उस दिन தெரிஞ்சிருக்கும். उसकी माता ने जो छोटे से वचन दिए थे वो उसे याद ஆண்டவரை रहेगा। அவர் புசிக்க புசிக்க जितना वो प्रभु को खाने பின்னாளில் लगा, उसके बाद ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுற தீர்க்கதரிசியாய் राजाओं மாறிட்டார். को अभिषेक करने वाला भविष्यवक्ता बन गया था। நீங்களும் அதே போலதான். आप भी वैसे ही हो। நீங்கள் யாரு? आप कौन हो? 1 பேதுரு 2:9 அழகா சொல்லுது. 1 पत्रस 2:9 में நீங்க अच्छी लिखा, ஆசாரிய கூட்டம், आप याजक के झुंड हो, நீங்க ராஜாக்கள், आप राजाओं हो, அவருடைய சொந்த ஜனம். उनके खुद के लोग हो அவருடைய ஜனத்தை வச்சு தான் அவர் வேலை और பார்க்க उनके முடியும். लोग के द्वारा ही वो काम அதுக்கு करता है। தான் ஆண்டவர் சொல்றாரு, इसीलिए प्रभु कहता இத है, புசி. ये खाओ। உலகம் தீர்க்கதரிசியை நினைக்கண்டாம். दुनिया के भविष्यवक्ता அந்த मत புகழை सोचो। நீ எதிர்பார்க்காத. और वो आदर भी அது आपको नहीं waste. चाहिए, वो वेस्ट है। என்னைக்கு புகழ் வந்தோ कभी आदर आती அன்னைக்கு है, சோதனை उस ஆரம்பமாயிரும். दिन परीक्षा भी அதை शुरू நீ होती है। எதிர்பார்க்காத. वो उसको நான் சொல்ற
சொல்றேன் நீ தீர்க்கதரிசி. मैं बोलता हूँ तुम भविष्यवक्ता हो। ஆபிரகாம் தீர்க்கதரிசியானால் अब इब्राहिम जब விசுவாச மார்க்கத்தாராகிய நீயும் தீர்க்கதரிசி. विश्वास की जो संतान तुम भी ஏனென்றால் भविष्यवक्ता हो। क्यों? அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு உரித்தானவை. उसको जो भी वाचा दिया वो तुम्हारे लिए भी दिया गया है। இதை புரிந்து கொண்டு ये यदि आप जान लोगे तो இந்த வார்த்தையை புசிக்க ये वचन को खाने के लिए எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? कितने घंटे लोगे? கண்ணெல்லாம் செம்முது சிஸ்டர். हाथ आंख बहुत नींद आती है। இத படிச்சா ஒண்ணுமே மண்டைக்கு ஏறல पढ़े சிஸ்டர். तो कुछ भी दिमाग में नहीं जाता। ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கார் वो தெரியுமா? क्या कहता है पता है? இதை படிக்கிறவனும் ये पढ़े जो வாசிக்கிறவனும் जो தியானிக்கிறவனும் और जो मनन करते हैं அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான். उसके और चलने वाला भाग्यवान। யார் அதிக பாக்கியவான்கள் தெரியுமா? कौन उससे ज्यादा இந்த भाग्यवान? வேதத்தின்படி நடக்கிறவன். ये शास्त्र के இப்ப अनुसार நீங்க चलने உங்களை वाला। புரிஞ்சுக்கிட்டீங்களா? आप जान लिए நான் சாதாரணமானவன் அல்ல. मैं साधारण इंसान நான் नहीं। ஒரு தீர்க்கதரிசி. मैं एक भविष्यवक्ता நான் हूँ। போய் ஜெபம் பண்ணா यदि मैं जाकर அங்க प्रार्थना சுகம் करूं, கிடைக்கும். वहाँ चंगाई होती है। நான் போய் ஜெபம் பண்ணா यदि मैं जाकर அங்க प्रार्थना விடுதலை करूं, உண்டாகும். वहाँ छुटकारा होती டாக்டர் கைவிட்டா என்ன? है। जो डॉक्टर हाथ छोड़ा तो அத क्या हुआ? நீங்க முத புரிங்க. वो आप पहले समझो। அப்போ तभी நீங்க எம்ஏ படிக்கண்டா, आप एमए எம்பிஏ படிக்க சொல்லல. एमबीए पढ़ने की जरूरत இந்த வேதத்தை ये शास्त्र को கையில पढ़ो। தந்த வேதத்தை हाथ में जब वो शास्त्र को வாசிங்க, पढ़ो, தியானிங்க, मनन करो அத ஃபாலோ பண்ணுங்க, और उसको आदर करके பிறருக்கு चलो। அத கொடுங்க. और बहुत लोगों நீங்க को எவ்வளவு दो। படிச்சிருக்கீங்களோ அவ்வளவு கொடுத்தா போதும். जितना पढ़े हो उतना बताओ वो लोगों को। இல்ல சிஸ்டர் நீங்கள நிறைய படிச்சிருக்கீங்க. आप तो बहुत पढ़े लिखे होगे सिस्टर। அப்படி சொல்லி தான் ஒரு ஆளு क्वेश्चन ஆன்சர் எடுக்கிறது தான் எனக்கு வந்து சொன்னாங்க. ऐसे ही एक स्त्री आके क्वेश्चन आंसर निकालो करके ஆரம்ப बोले थे। நாளையில கல்யாணத்துக்கு முன்னாடி शादी होने से पहले நிறைய பைபிள் क्वेश्चनக்கு நான் ஆன்சர் எழுதி பிரைஸ் வாங்கிருக்கேன். बहुत बाइबल क्वेश्चन को आंसर लिख के मैं प्राइज लेती थी। மக்கள் நினைச்சிட்டாங்க இந்த சிஸ்டருக்கு பைபிளை பத்தி நிறைய तो தெரியும். लोग ने सोचा बाइबल के बारे में सिस्टर को तो ज्यादा पता है அது शायद। ஏது தெரிஞ்சனா क्वेश्चन ஆன்சர் தான் எனக்கு தெரிஞ்சது. क्यों पता चला वो क्वेश्चन और आंसर के लिए அதன் मैं पढ़ती ஆழம் புரியல. थी। उसके कारण नहीं पता ஆனா चला। என் வாழ்க்கையில் பாடுகள் வந்தது. मेरे जिंदगी में समस्या आया। எனக்கு இவ்வளவு மேன்மை இதுல இருக்குன்னு தெரியாது. मुझे इतना कार्य इसके என் अंदर नहीं पता। கண்களை திறந்தது ஒரு சிஸ்டர் கேள்விப்பட்டு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல எங்களுக்கு போட்டி வச்சிருக்காங்க சிஸ்டர், கொஞ்சம் क्वेश्चन எடுத்து தாருங்கன்னு சொன்னாங்கல்ல, அதன் பிறகுதான் அந்த மகத்துவமே எனக்கு புரிஞ்சிச்சு. वो मेरे आंख को जो खुला था, एक बहन आके एक राजा 2 राजा मेरे क्वेश्चन आंसर लिख के दो करके, तभी मेरा आंख खुला था। நான் கற்றுக்கொண்டதை சொல்லாம என்னால இருக்கவே मैं முடியாது. जो सीखी वो बिना बताए मैं रह नहीं पाती हूँ। ஃபர்ஸ்ட் சொன்னது எந்த இடம்னா, पहले कौन सी जगह बोले थे? ஸ்கூலுக்கு என் பிள்ளை கூட்டிட்டு போவேன். स्कूल को मेरे बच्चों को लेके என்னோட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. मेरे साथ एक बहन आती அவங்க थी। சர்ச்சுக்கே போக वो மாட்டாங்க. कभी सभा नहीं जाती है। கிறிஸ்தவர் वो मसीहा புலம்பிட்டே வருவாங்க. हमेशा कुड़कुड़ाते நான் आती है। வாலிபத்துல சர்ச்சில் போய் கொட்டலாம் அடிப்பேன் मैं சிஸ்டர். जवानी में चर्च में जाके तबला बजाती थी। இங்க தான் போய் நான் ஒரு இடம் போறதே मैं இல்ல. यहाँ आकर कहीं नहीं जाती हूँ। நான் என் ஃப்ரெண்டா மாத்துனேன். मैं उसे मेरी मित्र बनाई। அவங்க பையனுக்கு நான் டியூஷன் எடுத்தேன். उसके बेटे को मैंने என் ट्यूशन दिया। வீட்லயே வச்சுக்கிட்டு படிக்கவே மாட்டான். मेरे घर पे रखूंगी, वो पढ़ता नहीं है। लेकिन நான் சமையல் பண்ண அவ்வளத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். मैं जब खाना पकाती सब कुछ सिखाती। நல்ல மார்க் எடுத்தான். अच्छा पढ़ाई मार्क लिया சாப்பாட நானே கொடுத்துருவேன். और खाना भी मैं ही दे देती। இந்த சிஸ்டர் என் ஃப்ரெண்டா மாறினாங்க. इस बहन मेरी दोस्त நாங்க बनी। ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போவோம். मैं जब स्कूल जाता हूँ मैं बहुत अच्छे दोस्त ஆமா बन எங்க गए थे। பாக்குறவங்களே வித்தியாசமா சொல்லுவாங்க. जब हमें देखते लोग अलग रीति से படிச்சு बोलते। அவ்வளத்தையும் ஒப்படைச்சிருவேன். जो भी पढ़ा है सब मैं बोल देती। அந்த சிஸ்டர் இன்னைக்கு டுவானாவூர்ல இருக்காங்க. वो बहन आज डोनाउर में है। பீடி சுத்த தான் ஊர்ல போனாங்க. அங்க வாடகை கொடுக்க முடியல. यहाँ पर कर्जा भर नहीं सकते करके बीड़ी बांधने के लिए गाँव गए। அவங்க இனி ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி. आज एक बहुत सबसे जाने वाले एक இப்படி யா भविष्यवक्ता மூல है। ரட்சிக்கப்பட்டாங்க எவ்வளவோ பேர் अब मेरे ஊழியமா द्वारा செய்றாங்க. उद्धार पाए बहुत लोग अभी भविष्यवक्ता हैं। அன்னைக்கு கிடைத்தது அன்னைக்கு கொடுத்தேன் उस அவ்வளவுதான். दिन जब मिला उस दिन उनको बोल देती थी। அத உலகம் நம்மள தீர்க்கதரிசி சொல்லல. लेकिन दुनिया में भविष्यवक्ता ஆனா बोलने கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியா लेकिन प्रभु சொல்றார். आपको भविष्यवक्ता நீங்க बोलता है। சாதாரணமானவர்கள் आप அல்ல. साधारण लोग नहीं हो। நீங்க சாதாரணமானவர்கள் आप அல்ல. साधारण लोग नहीं हो। நீங்க ராஜாக்கள். आप राजा हो। நீங்க ஆசாரியர்கள். आप याजक हो। நீங்க தீர்க்கதரிசி. आप भविष्यवक्ता அவருடைய हो। சொந்த ஜனம். उनके खुद का संतान हो। நான் என்ன செய்ய முடியும்? அந்த क्वेश्चन உங்களுக்குள்ள வரக்கூடாது. मैं क्या कर सकता हूँ? वो प्रश्न नहीं आना चाहिए। நம்ம உருவானவங்களா? हम उपयोग बनाए गए हैं। கண்டடா உருவாக்கப்படல. हम बनाए नहीं गए हैं। ஒவ்வொரு நாளும் உருவாக்கிட்டே हर एक இருக்கார். दिन बनाते जाता है உங்களை கொண்டு பலத்த காரியத்தை और செய்வார். बलवंत कार्य आपके द्वारा அது करेगा। மட்டுமல்ல உங்க குடும்பத்தை அளவில்லாமல் केवल ஆசீர்வதிப்பார். वही नहीं आपके परिवार को आशीष நீங்க करेगा। எவ்வளவு புசிச்சிருக்கீங்களோ आप कितना खाते हो அவ்வளவுத்தையும் வெளியே கொடுங்க. उतना बाहर दो। மீண்டும் ஒவ்வொரு நாளும் फिर हर एक दिन தியானிக்க ஆவல் கொள்ளுங்க. வாஞ்சியா मनन இருங்க. करने के लिए आप चाहत रखो। அந்த தியானம் உங்களுக்கு இனிமையா वो जो இருக்கும். मनन करते हो वो அந்த मिठास தியானம் रहेगा।
உங்களை ஜெபிக்க वो வைக்கும் आपको प्रार्थना कराएगा, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவன் वचन आपको जीवन, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞானம் वचन आपको ज्ञान அந்த देगा, வார்த்தைகள் உங்களுக்கு और वो ஆரோக்கியம் वचन आपको आरोग्य चंगाई ஒரே ஒரு देगा। சின்ன சாட்சியம் और மட்டும் சொல்லி एक ही छोटा முடிக்கிறேன் गवाही देकर मैं खत्म करती हूँ। மோகன் சி லாசரஸ் இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரர் मोहन सिलास राज एक बहुत सबसे जाने माने ஆனா भविष्य रखता है, அந்த सेवक சாட்சி है। அவர் அடிக்கடியா वो சொல்வார் गवाही हमेशा वो देते हैं। அவர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு उनके ஹார்ட் जो பாதிக்கப்பட்டு हार्ट जो था वो ठीक नहीं था டாக்டர் கைவிட்டுட்டாங்க और डॉक्टर ने हाथ छोड़ दिया சரி था। இருக்க நாள் வரைக்கும் இந்த பிள்ளை இருக்கட்டு जितना கொண்டு दिन ये போயிருங்க बच्चे जीता है जीने दो करके छोड़ दिए। இப்பதான் எல்லாரும் அவரை பார்க்க வராங்க आज अभी सभी लोग उसे देखने அவர் आते हैं। டீனேஜ் பையன் वो एक जवान इंसान था तभी। அவருக்கு சந்தன போட்டு லாசரஸ் இந்த மோகன் சி மோகர்னி பேரு उसका नाम है चंद्रपट्ट, சந்தன போட்டு எப்போதும் சந்தன போட்டு வச்சிருப்பாங்க चंद्रपट्ट मोहन उसका नाम, क्योंकि हमेशा चंदन रखते थे वो यहाँ पर। இவங்களுக்கு ஜெபம்னா தெரியாது उनको प्रार्थना के बारे में कुछ नहीं அவங்க पता। அம்மா ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல और படிச்சவங்க उसकी माता जो है थी एक मसीह के स्कूल में पढ़ी थी। ஒரு தாய்க்கு புள்ள மரிக்க போறாங்க போது எப்படி இருக்கு एक நினைச்சு माता को பாருங்க अपने बच्चे मरने वाला तो कैसे उनके हृदय होगा, பதறாங்க और बहुत वो என் चिंता, புள்ள மரிச்சு போவானோ मेरे बच्चे मर जाएगा क्या। பார்க்க வரவங்கலாம் பார்த்துட்டு और போறாங்க जो भी लोग आते आकर देखकर निकल जाते थे, ஆனா ஒரே ஒருத்தர் கிறிஸ்தவர் வந்தார் அந்த लेकिन एक இடத்துல मसीह के इंसान आए थे। எப்பா ஏ தம்பி हे बच्चे, நீ கிறிஸ்தவன் தானே तू तो मसीह है ना, உனக்கு ஜோமன तुझे தெரியுமா तो प्रार्थना करने आता என் है ना, பிள்ளைக்காக मेरे ஜோமன बच्चे के लिए प्रार्थना करो। அவருக்கு இவர ஆட்டுக்கிட்டாரு ये ஆனா மறுக்கல ये इनकार नहीं किए थे, அவர் என்ன செய்தாரு அவருக்கு தெரிஞ்ச ஜெபத்தை वो பண்ணாரு जितना जाने वो प्रार्थना वो कर दिया बच्चे இந்த के लिए। மோகன் பார்த்துட்டே இருக்காரு ये मोहन देखते ही रहते थे, அவர் ஏதோ வேடிக்கை தான் பாக்குறாரு वो तो ऐसे ही देख रहे थे। ஏதோ ஒரு கரம் அவர் மேல அமருது कोई तो चरण आके उसके அவருக்கு कंधे पे रखा, புரியுது उसको समझ आया எழும்புறாரு और उठकर எழும்ப முடியுது वो उठ पाते हैं, நடக்கிறாரு चलते हैं, நடக்க முடியுது चल पाते हैं, சுகமாயி चंगाई पाकर 140 நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிற 140 देशों में பிரபலமான जाकर प्रचार करता மோகன் சி லாசரஸா है। இருக்காரு और जाने माने मोहन से लासरस बन गए ஒரு थे। சாதாரண மனிதனுடைய ஜெபம் एक साधारण इंसान का பிரபல प्रार्थना ஊழியரை உருவாக்கும் என்றால் जाने माने सेवकाई को उठाती है, तो உங்களுடைய சிறிய ஜெபம் आपकी छोटी प्रार्थना உருவாக்குமா உருவாக்காதா बनाएगी कि नहीं बनाएगी, அவ்வளவு வல்லமை உங்களுக்குள்ள उतना இருக்கு. सामर्थ आपके अंदर है। அதனால எவ்வளவு தூரம் படிக்க इसलिए முடியும் कितना पढ़ सकते हो, ஒருத்தனை எடுங்க मन्नत करो, புரிஞ்சாலும் புரியாட்டாலும் படிங்க समझे नहीं समझे पढ़ो, ஒரு டைரிய பக்கத்துல வச்சிருங்க डायरी को हाथ में रखो, புரிஞ்சதை எழுதுங்க जितना समझा लिखो, படிங்க 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 और கர்த்தர் पढ़ो உங்களோட पढ़ो, பேசுவார் प्रभु आपसे बात करेगा, உங்களை கொண்டு பெரிய காரியத்தை आपके செய்வார் द्वारा बड़ा कार्य உங்க करेगा, குடும்பத்திலும் பெரிய और காரியத்தை आपके செய்வார். परिवार में भी बड़ा कार्य அப்படியே करेगा। எழும்புங்க ऐसे தேவனுடைய ही हम खड़े சமூகத்துல होंगे प्रभु के सन्निधान அப்படியே में, நம்ம சிந்தித்த வார்த்தையை கொண்டு हम जो सोचे वो वचन के தேவனிடம் द्वारा பேச प्रभु போகிறோம் के द्वारा बात करने वाले प्रभु के எங்களோட அசைவாடுகிற வல்லமையின் पास- ஆவியானவரே हमके पास मंडराने वाला पवित्र आत्मा, ஆதியிலே வார்த்தை இருந்ததே आदि में वचन था, அந்த வார்த்தை மனிதனுக்குள் கிருபையும் சத்தியமாய் உறவாடினதே मनुष्य के अंदर अनुग्रह सत्य के द्वारा आया, அந்த வார்த்தை இன்றும் ஜீவிக்கிறதே वो वचन आज भी जीवित है, அந்த வார்த்தை எங்கள் எலும்பை वो वचन புஷ்டியாக்குனதே हमारे हड्डियों को बल देता है। ஆண்டவரே प्रभु நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து हम விட்டீர் कौन है मुझे हमें सिखाया, நாங்கள் இனி சும்மா இருக்க போறதில்லை हम खाली हाथ नहीं रहेंगे, எங்களை சுற்றிலும் துயரப்பட்டவர்கள் हमारे जो घेरे எங்களை हुए சுற்றிலும் ஆறுதல் இல்லாதவர்கள் जो भी तसल्ली नहीं हमको அநேகர் तसल्ली, இருக்கிறார்களே बहुत लोग हैं, நன்மை செய்கிறவராக சுற்றி அலைந்தவரே और भलाई करने वाले आप, உம்முடைய புத்திரர்களாகிய நாங்கள் आपके जो बच्चे हम இனி भी சும்மா இருக்க மாட்டோம் अभी ஐயா ऐसे ही बैठे नहीं நாங்கள் रहेंगे, அநேகரை ஆசீர்வதிப்போம் बहुत लोग को आशीषवान बनेंगे, உம்மை பிரதிபலிப்போம் आपको प्रकट உம்மை करेंगे, மகிமைப்படுத்துவோம் आपको महिमा நீ करेंगे, பலத்த காரியத்தை आप बलवंत कार्य செய்வீராக करो, எங்களை அர்ப்பணிக்கிறோம் हमें ஆண்டவரே. अर्पण करते இந்த हैं, வேதத்தை தினமும் வாசிப்போம் शास्त्र को हर एक दिन என்று எங்களை पढ़ेंगे, ஒப்பு கொடுக்கிறோம் हमें ஐயா अर्पण करते நீ हैं, தந்த வேதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் आपने जो शास्त्र इसके लिए கர்த்தாவே धन्यवाद, இது உடலுக்கெல்லாம் ஜீவன் प्रभु ये शरीर को जीवन இது है, எங்களுக்கு ஆரோக்கியம் ये आरोग्य है, எங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும் ஐயா पाप से हमें छुड़ाता है, எங்களை இன்னும் हमें பரிசுத்தமாக்கும் और पवित्र बनाता है, அர்ப்பணிக்கிறோம் ஐயா हम अपने आप को இதோ अर्पण करते ஆண்டவரே हैं। हरि प्रभु மீண்டும் திருச்சபை ஒப்பு आप इस கொடுக்கிறேன் ஐயா कलीसिया को मैं अपने आप को हाथ இந்த में सौंपती हूँ। திருச்சபின் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் इस सभा के இந்த लोग को अपने हाथ வேதத்தை में- தியானித்ததினால் ये जो शास्त्र को मनन பெரையாவில் உள்ளவர்கள் सभी के लोग நற்குணசாலிகளாய் இருந்தார்களே अच्छे गुण से भरे हुए அந்த थे, சத்திய ஆவியானவர் वो सत्य पवित्र இன்று आत्मा செயல்படுவீராக आज ஒவ்வொருவரும் प्रकट करेंगे, हर एक के ஒவ்வொருடைய द्वारा, பாரமும் மறைந்து हर एक के போகட்டும் बोझ मिट जाएगा, ஒவ்வொருடைய கஷ்டமும் மறைந்து हर एक के போகட்டும் क्लेश मिट जाएगा ஆரோக்கியம் और உண்டாயிருக்கட்டும் चंगाई होगी, கர்த்தர் அற்புதத்தை प्रभु செய்வீராக चमत्कार करेगा திருச்சபை பெருக்கமடைய और செய்வீராக सभा की बढ़ोतरी होगी, ஊழியர்களை வல்லமையாய் सेवकाई பயன்படுத்துவீராக सामर्थ से उठकर பல प्रार्थना- ஊழியர்கள் இன்னும் உருவாகட்டும் और बहुत இயேசுவின் सेवक நாமத்தினால. उठकर वो करेंगे அப்படியே सेवकाई। செய்துவிட்ட
கர்த்தருக்கு நன்றி ऐसे ही செலுத்துறோம் किया, ஐயா. प्रभु को धन्यवाद कहते हैं। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे आमेन। पिता। आमेन ஆமென் आमेन அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். आपको आशीष किया है। हालेलुया आमेन हालेलुया। நம்ம அப்படியே ஜெப நிலையில இருப்போம். ஆண்டவர் वैसे ही प्रार्थना के கொடுத்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். प्रभु ने जो वचन दिया उसके लिए धन्यवाद कहते हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு சமூகத்துல நாம் ஜெபிக்கும்போது आपके सन्निधान में जब हम प्रार्थना ஒரு करते வசனத்தை हैं, தியானிக்கும்போது एक वचन को हम जब मनन करते அவருடைய हैं, அக்கினினால் நம்மை आपके நிரப்புகிறார். अग्नि से हमें भरते हैं, அனல் மூட்டுகிறார். अग्नि से भरता है அவரை தியானிக்கிற और தியானம் जब मनन करते रहते हैं ஆழங்களுக்குள்ள நம்மை கொண்டு செல்லும். और अपने गहराई में लेके ஹalleluya. जाता है। हालेलुया। ஜெபத்துக்கு தடை வரும். और जो प्रार्थना के लिए ஆனாலும் रुकावट தானியேலை है, போல फिर भी दानियेल के जैसा தடைகளை தாண்டி நாம் ஜெபிக்கும் பொழுது रुकावट को पार करके प्रार्थना करना கர்த்தர் है। மகிமை காண प्रभु செய்வார். महिमा करा நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்ட हम பிள்ளைகள். प्रार्थना करने बुलाए गए हैं சத்துருக்களை நாம் சிநேகிக்க और அழைக்கப்பட்டிருக்கிறோம். विरोधियों को स्नेह करने के लिए बुलाए गए हैं। ஹalleluya. हालेलुया। நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய हमारे लिए जो அழைக்கப்பட்டிருக்கிறோம். बुराई की उनको भलाई करोगे நம்மளை बुलाए गए हैं। சபிப்பவர்களை ஆசீர்வதிக்க நாம் हमें जो श्रापित किए அழைக்கப்பட்டிருக்கிறோம். उनको आशीष देने के लिए बुलाए गए हैं। அவர்களுக்காக நாம் ஜெபிக்க और उनके लिए அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम प्रार्थना करने के लिए बुलाए गए ஹalleluya. हैं। हालेलुया। கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் प्रभु வளரும்படியாக के जानने वाले ज्ञान में बढ़ने के அது लिए நம்மளை சுத்திகரிக்கும், நம்மளை और वो காக்கும். हमें वो शुद्ध करता है और அதுக்கு ஒரே ஒரு காரியம், उसका एक ही कार्य है அவருடைய வசனத்தை தியானிக்கும் उनके போது वचन को मनन நம்முடைய करना। இதயம் அனல் கொள்ளும். हमारे हृदय अग्नियाई जलने लगता मारो। है, अग्नि जैसा बन जाता நம்முடைய है। நாவிலிருந்து அக்னிமயமான हमारी வார்த்தைகள் जुबान से வெளிப்படும். अग्नि से भरे हुए शब्द दीर्घ निकलते दर्शन हैं। वचनங்கள் भविष्यद्वक्ताओं வெளிப்படும். के वचन அவருடைய வசனத்தை சாப்பிடும்போது நமக்கு ஆறுதலா और वो இருக்கும், वचन खाते समय तसल्ली தேன் मिलती போல है, இருக்கும். शहद जैसा ஆனாலும் मिलता है, लेकिन நம்முடைய இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் हमारे என்று சொன்னது हृदय போல से भरपूरी से मुंह बोलता நமக்கு है। வந்து தீர்க்க தரிசன வசனங்கள் வெளிப்படும் हमारे பொழுது अंदर भविष्यद्वक्ताओं के वचन प्रकट होना है। நம்மளை அறியாம நம்ம நன்றி செலுத்துவோம். न जाने हम धन्यवाद। ஆண்டவர் நம்மை தீர்க்கதரிசியாக प्रभु அழைத்திருக்கிறார். आपको एक भविष्यद्वक्ता के द्वारा बुलाया है। நம்முடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட हमारे मुंह से கிருபை நிறைந்த வார்த்தைகள் வரும்படியாக, अनुग्रह से भरे हुए शब्द, வெளிப்பாடு உள்ள வார்த்தைகள் வரும்படியாக, प्रकट से प्रकटीकरण ஜனங்களை ஆட்சி தேற்றுகிற வார்த்தை लोगों को வரும்படியாக, तसल्ली देने वाली शब्द, சத்துருவை உடைக்கும்படியாக, शत्रु को तोड़ने जैसा, தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படியாக प्रभु के राज्य बांधने के கர்த்தர் लिए ஒவ்வொரு பயன்படுத்தி प्रभु இருக்கிறார். हर एक को उपयोग करेगा। ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். हर एक को प्रभु இந்த चलाएगा। வார்த்தை மூலமா இந்த நாளை நம்மோடு கூட பேசின आपके वचन से हमें बात தேவனுக்கு की है। நன்றி செலுத்துவோம். प्रभु को धन्यवाद कहें। செய்தி கொடுத்த அருமையான ஊழியக்காரமாக கர்த்தர் இந்த வல்லமையா எடுத்து जो பயன்படுத்தும்படியாக, प्रचार के अच्छे सेवक அப்படி ஊழியங்களில் கர்த்தர் மகிமையா வெளிப்படும்படியாக, आपके सेवक और அப்படி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு उनके செலுத்தப்படும்படியாக परिवार आशीषवान होने நம் के लिए சபையாக அவர்களுக்காக हम ஜெபிப்போம். सभी सभा मिलकर ஹalleluya, प्रार्थना ஹalleluya, करेंगे। ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தில் நாம் दिल की ஜெபிப்போம். गहराई से हम இதனால प्रार्थना பலவீனத்தோடு வந்திருக்கலாம், करेंगे। और आज பலவீனத்தோடு யாராவது यदि வந்திருக்கலாம். बलहीनता से कोई आए होंगे, கர்த்தருடைய பலனாய் प्रभु का நிரப்பும்படியாக बल से आप भरे होंगे। பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். बहुत प्रश्न से आए கர்த்தர் होंगे, ஒவ்வொரு கேள்வியை प्रभु हर एक प्रश्न பதிலாய் மாறும்படியாக और उत्तर இன்னைக்கு देकर நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். आज हमसे बात की। ஆகவே நன்றி செலுத்துவோம். इसीलिए हम நன்றி धन्यवाद செலுத்துவோம். நன்றி कहेंगे, ராஜா, धन्यवाद நன்றி ராஜா. कहेंगे, எல்லா धन्यवाद। குறைகளும் கிறிஸ்து மகிமையால் நிறைவாவதாக. सारी कमियां प्रभु यीशु मसीह के अंदर भरपूर இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் यीशु मसीह ஆண்டவரே. के नाम से हम படிக்கிற प्रार्थना பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பீராக. बड़े बच्चे हैं उनको अच्छे रिजल्ट இயற்கை சீற்றங்கள் சீதோஷங்கள் வந்து நம்மை பாதுகாக்கும்படியாக, और जो प्रकृति का जो नाश होता है उसके பல लिए விதமான பிரயாசங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயமாய் जो भी மாறும்படியாக, प्रयास कर सभी बच्चों का हम प्रयास का कार्य கடினமான சூழ்நிலையில कठिन समस्या में வேதனையோடு வருத்தங்களோடு वेदना और चिंता के இதயத்தின் காயங்கள் ஆற்றக்கூடாதபடி हृदय के जो घाव को नहीं बोलता சமாதான குறைவினால் இருக்கிற பிள்ளைகளுக்கு शांति को जो कमी है उन தேவன் அவருடைய வசனத்தினால் காயங்கள் प्रभु के ஆற்றப்படும்படியாக वचन से उनकी இயேசு तसल्ली கிறிஸ்துவின் मिलने के நாமத்தில் लिए ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से எல்லா தடைகளும் உடைக்கிறோம் இயேசுவின் सारे நாமத்தில். बंधन को तोड़ते यीशु के नाम ஒரு से மகிமை, एक महिमा ஒரு சந்தோஷம், एक खुशी சமாதானம் शांति ஒவ்வொரு உயிர்களுக்கும் हर एक के हृदय को हम प्राप्त करते हैं நிரம்பி வெளியேட்டும் அப்பா. उमड़ कर भर के விசேஷமாக இந்த நாளில் கேட்ட வார்த்தை முடி विशेष रूप से आज जो சத்துருக்களை वचन है, சிநேகிங்கள், अपने विरोधियों से प्रेम करो, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், जो श्राप देते हैं उनको आशीष दो, துன்பப்படுத்துறவர்களுக்காக தீமை செய்தால் और ஜெபம் जो பண்ணுங்க. गलत किए उनके लिए प्रार्थना करो। ஹalleluya. அப்படி செய்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ऐसे करने के लिए हम बुलाए गए அதுக்கு हैं। தடை வரும் என்று சொன்னா उसको रुकावट आती है तो ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும் போது அனல் உரைக்கும். प्रभु के वचन जब मनन करते हो அந்த அக்கினி நம்மளை ஜெபத்துக்கு நேரா வழி நடத்தும். अग्नि से आप जलोगे तभी கர்த்ததாமே உங்களை प्रभु ஆசீர்வதிப்பாராக. ही आपको आशीष करेगा। சமாதானத்தோடு சென்று வாருங்கள். शांति से आप चल கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரம்பி प्रभु की ஒளியட்டும். शांति आपके साथ भरपूरी से हो। பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே पिता ஆமென். पुत्र पवित्र आत्मा के द्वारा आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நம்ம நடுவே கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீக்கி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நாம் இன்று அவரை
என்று வாழ்த்துவே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு ஹalleluya ஹalleluya हालेलुया। கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறார். प्रभु हम सभी को ஒரு आशीष ஒரு दे। சமாதானத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். सभी को समाधान कीजिए। ஆமென்.